தமிழ் பேசும் அனைத்து நல் உள்ளங்களுக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம ஐக்யூ கொஸ்டின்ஸ் பார்க்க போறோம். ஸோ இன்டெலிஜென்ட் கொஸ்டின்ஸ், அதாவது புத்திசாலித்தனமான கேள்விகள் மற்றும் பதில்கள், மூளையை யோசிக்க வைக்கும், சிந்தித்து பதிலளிக்க வேண்டிய கேள்விகள். இந்த வீடியோவை நமக்கு வழங்குறவங்க பை மோட் அப்படிங்கிற மொபைல் ஆப் மற்றும் வெப்சைட். இது ஒரு ஷாப்பிங் வெப்சைட். நிச்சயமா இந்த வெப்சைட் இல்லைனா அந்த ஆப் யூஸ் பண்ணி பாருங்க. உங்களுக்கு ஒரு டிஃப்ரெண்டான யூனிக்கான ஷாப்பிங் எக்ஸ்பீரியன்ஸ் கிடைக்கும். உங்களுக்கான முதல் கேள்வி. ஸோ 1 கூட்டல் 10 வகுத்தல் 5 பெருக்கல் 2 கழித்தல் 1 பெருக்கல் 0. ஸோ இதோட பதில் என்ன? ஸோ நிச்சயமா ஒரு 30 செகண்டுக்குள்ள நீங்கள் ஈஸியாக பதில் அளிச்சிடலாம். ஸோ நிச்சயமாக அதோட பதில் என்ன அப்படிங்கிறத நீங்கள் பேப்பர் பென்சில் வச்சு கால்குலேட் பண்ணி பாருங்கள். இது நிறைய காம்படிட்டிவ் எக்ஸாமில் இந்த மாதிரி கொஷின்ஸ் கேட்குறாங்க. பட் நீங்கள் ஆன்சர் கண்டுபிடிச்சிருப்பீங்க அப்படின்னு நம்புகிறேன். ஆன்சர் கண்டுபிடிக்காதவங்களுக்காக அந்த ஆன்சர் போர்டு மாஸ் ரூல், அதாவது ஃபஸ்ட்டு மூலம் ப்ராக்கெட்டுக்குள்ளே இருக்க என்னங்கிறத எடுக்கணும், அப்புறம் ஆஃப் அப்படிங்கிறத எடுக்கணும், அப்புறம் டிவிஷன், மல்டிபிகேஷன், அடிஷன், சப்ராக்ஷன். ஸோ நம்ம ப்ராக்கெட்டுக்குள்ளே இருக்க நம்பர் எடுத்துருக்கிறோம். ஸோ என்னென்னு பார்த்தீங்கன்னா 1 கூட்டல் 10 வகுத்தல் 5 பெருக்கல் 2 கழித்தல் 1. ஸோ ஃபஸ்ட்டு ப்ராக்கெட்டுக்குள்ள உள்ளதை எடுத்துட்டோம். அப்புறம் ஆஃப் இல்லை, டிவிஷனை முதல்ல எடுக்கணும். ஸோ 10 வகுத்தல் 5 2 அந்த எடுத்துருக்கிறோம். அதுக்கப்புறம் மல்டிப்ளிகேஷன் எடுக்கிறோம். 2 பெருக்கல் 2 4. அதுக்கப்புறம் அடிஷன் எடுக்கிறோம். 1 கூட்டல் 4. அப்புறம் சப்ராக்ஷன் எடுக்கிறோம், கழித்தல் 1. ஸோ பார்த்தீங்கன்னா 1 கூட்டல் 4 கழித்தல் 1, 1 கூட 4 கூட்டினா 5, திரும்ப 1 கழிச்சா 4, அப்புறம் பெருக்கல் 0. அதாவது 0 கூட எந்த நம்பரை பெருக்கினாலும் நமக்கு கிடைக்கக்கூடிய பதில் 0. சரிங்களா? ஸோ அடுத்த கேள்விக்கு போகலாமா? அடுத்த கேள்வி GOOGOL அப்படிங்கிற எண்ணோட மதிப்பு என்ன? ஸோ இது கஷ்டமான கேள்வியாக கூட இருக்கலாம். பட்டு பார்த்தீங்க அப்படின்னா கூகுள் அப்படின்னு நம்ம இன்றைக்கி பயன்படுத்திக்கிற GOOGLE அப்படிங்கிற கம்பெனியை பதிவு பண்ண போகும்போது அவங்க இந்த பேரில் தான் பதிவு பண்ணணும் அப்படின்னு ஆசைப்பட்டாங்க. GOOGOL அப்படிங்கிற நேமில் தான் பதிவு பண்ணணும்னு ஆசைப்பட்டாங்க. பட் ஸ்பெல்லிங் மிஸ்டேக்காக GOOGLE அப்படின்னு பதிவு பண்ணிட்டாங்க. அடுத்த நாள் பதிவு பண்ண போகலான்னு பார்க்கறதுக்குள்ள இதே பேரில் கரெக்டான நேமில் யாரோ ஒருத்தர் பதிவு பண்ணிட்டாங்க. ஆனால் அது இன்னைக்கு பெருசு இல்லை, தப்பான பேரில் பதிவு பண்ணதான் இன்றைக்கி உலகம் முழுக்க தெரியப்படுகிறது. ஓகேங்களா? ஸோ இதோட மதிப்பு என்ன அப்படின்னு நம்ம பார்த்தோம் அப்படின்னா, இதோட மதிப்பு நிச்சயமாக பல பேருக்கு தெரிஞ்சிருக்கும். தெரியாதவங்களுக்காக நான் உங்களுக்கு இந்த ஆன்சரை ரிவீல் பண்ணுறேன். இதோட மதிப்பு பார்த்தீங்க அப்படின்னா நிச்சயமாக 10 பெருக்கல் 100, அதாவது 1 போட்டு 100 0 வரும். ஸோ இவ்வளோ தகவலையும் நாங்கள் இந்த வெப்சைட்டில் வச்சுருக்கோம் அப்படின்னு சொல்கிறதுக்காக தான் GOOGOL அந்த கூகுள் அந்த இதை அவங்க பயன்படுத்த பார்த்தாங்க. பட் இன்னைக்கு கூகுள் அப்படிங்கிறத தவறாக பயன்படுத்துகிறாங்க. ரைட். ஸோ எனக்கு மூணாவது ஒரு கேள்வி. ஸோ என்னென்னா, ஒரு பந்து மற்றும் பேட் இரண்டோடைய மதிப்பு 110 ரூபா. ஓகேங்களா? பாலை விட பேட் 90 ரூபா கூட அப்படின்னா பாலோடைய மதிப்பு என்ன? ஸோ இதுதான் கேள்வி. நிச்சயமாக எளிமையாக நீங்கள் இதுக்குள்ள பதிலை கண்டுபிடிச்சிருக்கலாம். நிச்சயமாக கண்டுபிடிக்கலாம். ஸோ நீங்கள் நிச்சயமாக கண்டுபிடிங்க, அதை ஒர்க் அவுட் பண்ணி பாருங்கள், என்ன பதில் வருது அப்படிங்கிறத பாருங்கள். ஓகேங்களா? சரி. ஸோ என்ன ஆன்சர் கண்டுபிடிச்சிருக்கீங்க? சிலர் என்ன சொல்லுவாங்கன்னா, பால் 10 ரூபா, அதுக்கப்புறம் பேட் 100 ரூபா. ஸோ பால் 10 ரூபா, பேட் 100 ரூபா, கூட்டினா 110 ரூபா. பட் சில நேரங்களில் நம்ம என்ன முடிவெடுத்துகிறோம் அப்படின்னா, பால் 20 ரூபா, பேட் 90, கூட்டினா 100 அப்படின்னு முடிவெடுத்துகிறோம். பட் கேள்வியில் அது நான் கரெக்டாக கொடுத்துருக்காங்க. பந்தை விட பேட் 90 ரூபாய் அதிகம் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. சரிங்களா? சரி. ஸோ அதனால் இந்த பதில் தான் வருது. ஸோ இது போன்ற நல்ல கேள்விகள், நமக்கு அறிவை சோதிக்கும் கேள்விகளை தெரிந்து கொள்ள நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இது வரைக்கும் நீங்கள் பொறுமையாக பார்த்ததுக்கு உங்களுக்கு மிக்க நன்றி. வணக்கம்.